எக்ஸ்பிரஸ் ரயிலில் போய் மடக்கும்போது அந்த கோச்சில் 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேரும் பிடிக்கிறார்கள். 3 பேருக்கு கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. அவங்கள வெளியே கொண்டு வராங்க. இதுவரை போலீஸார் சொல்கிற தகவலை நான் சொல்கிறேன். இந்த பணம் எல்லாம் அவருக்கு சொந்தமானதுங்கிறார். இதை விட இன்னொரு எவிடன்ஸ் சுற்றி வீடியோ டாக்குமெண்ட்டாக இருக்கிற அனைத்து ஆவணங்கள் போலீஸ் தரப்பில் இருக்கிறது. ஆனால் நயனா நாகேந்திரன் சொன்னது இந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் நமக்கு நயனானந்தரோட தரப்பு வந்து அலைகிறது. அவங்களோட வக்கீல் தரப்பும் நட்பு வட்டாரங்களும் பாஜக தரப்பும் அலையுது. அவர் நடுரோட்டுக்கு வந்துடுவார். அதனால் எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த விவகாரத்தில் ஒரே வழி கட்சி பணம் என்று சொல்லிவிடுங்கள் அப்படின்னா இது வந்து கட்சி வந்து ஒத்துக்க மாட்டேன்றதாக தகவல். அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, தொழிலதிபர்களை அழைத்து 80 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கார். இது வந்து 3 தலைமுறைகளாக ஒரு தொழில் செய்கிற ஒரு தொழிலதிபர் தலைமையில் அவரை நியமித்து நான் போய் வாங்க முடியாது, நான் போய் கேட்க முடியாது, நீங்கள் எனக்காக போய் வசூல் பண்ணுங்க. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து வருகிற நெருக்கடி நயினாருக்கு சிக்கலாக இருக்கும் என்கிறார்கள். ரொம்ப பரபரப்பான காட்சிகள் அடுத்த சில நாட்கள் அரங்கேறும் என்று போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 4 கோடி ரூபாய் பிடித்த விவகாரத்தில் நயனா நாகேந்திரனை கட்சி கைவிட்டது அப்படின்னு பத்திரிகையாளர் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. இதில் காவல்துறை விசாரணையை துரிதப்படுத்துது. என்ன நடக்கும் சார் இதில்? இந்த விவகாரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த பணம் யாருடைய பணம் என்பதுதான் ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நயனா நாகேந்திரன் மீண்டும் பதில் சொல்றாரு, அந்த பணம் என்னுடையது அல்ல. ஆமா, அவரு சொல்றாரு இந்த பணம் என்னுடையது அல்ல, என்னை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நயனா நாகேந்திரன் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கோண சிக்கலை சிக்கியிருக்கிறார். அதாவது நெல்லை வேட்பாளருக்காக பணம் எடுத்து செல்லப்பட்டது என்று அன்றைய தினம் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு வர விஷயங்கள் தான் செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்து நான் சொல்லிடுறேன். அதாவது தாம்பரம் போலீஸ்க்கு ஒரு தகவல் வருகிறது. இந்த மாதிரி எக்மோர்லேருந்து கிளம்பிய ஒரு நெல்லை ரயிலில் இந்த கோச்சில் 10 நம்பர் சீட்டில் ஒரு 3 பேர் உக்காந்துருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பெரும் பணம் இருப்பதாக சந்தேகிக்கிறோம், நீங்கள் போய் பிடிங்கன்னு. உடனே தாம்பரம் போலீஸு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்த உடனே பறக்கும் படை அவங்களுக்கு சொன்னோன்னே தேர்தல் பறக்கும் படையும் போலீஸும் போய் அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் போய் மடக்கும்போது அந்த கோச்சில் 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேரும் பிடிக்கிறார்கள். 3 பேருக்கு கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. அவங்கள வெளியே கொண்டு வராங்க. அதில் அவர் ஒருத்தர் பேர் சதீஷ் மற்றும் சதீஷுடைய 2 ஊழியர்கள். இந்த சதீஷ் வந்து யாருன்னா சென்னை எக்மோரில் இருக்கிற ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேனேஜர். இந்த ஹோட்டல் யாருடையது என்றால் நயனா நாகேந்திரன், நெல்லையுடைய பாஜக எம்எல்ஏவாக இருக்கிற அவரது நெல்லை தொகுதியுடைய பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற நயனா நாகேந்திரனுடைய நெருங்கிய உறவினர் தான் சதீஷ். இந்த சதீஷ் வந்து ஒன்று போலீஸ்கிட்ட அவரை கொண்டு போகிறாங்க. அவர் போய் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நயனா நாகேந்திரனுடைய பிஏ மணிகண்டன் எனக்கு ஃபோன் செய்கிறாரு, நம்மளுடைய உறவினர் முருகன் வந்து 2 பேர் அனுப்புவார், அந்த 2 பேரை கூட்டிக்கிட்டு 3-4 இடங்களுக்கு போங்க, அங்கே கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து ஹோட்டலில் வச்சு பண்டல் பண்ணுங்கள், பண்டல் பண்ணி நைட்டு ட்ரெயினில் வந்துடுங்க, டிக்கெட் உங்களுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு மணிகண்டன் சொன்னதாக முருகன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த உடல் இருந்த 2 பேர் கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க முருகன் என்பவர் தான் எங்களை அனுப்புனார், பார்சல் ஒன்று இருக்குது, சென்னையிலேருந்து நெல்லைக்கு கொண்டு செல்ல வேண்டும், பண பார்சல்னு சொன்னார், அதுக்கு ஒரு கூலி தருவதாக சொன்னார்கள். அந்த 2 பேரும் கூலி ஆட்கள் தான், அவர் தான் ஏற்பாடு பண்ணுறார். ஸோ இந்த 3 பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல வீடியோகிராஃப் செய்யப்படுகிறது. அவங்க கொடுத்த வாக்குமூலம் வீடியோ பதிவாக இருக்கிறது ஒன்று. சரி, இந்த 3 பேர் பிடித்த பிறகு உடனே வந்து போலீஸில் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லி இந்த ஹோட்டலை செக் பண்ண சொல்கிறாங்க. எந்த அறையில் நீங்கள் வச்சு பணத்தை செக்ரிகேட் பண்ணீங்க, கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அறை எனக்கு வந்து பார்த்தா அங்கே மிஷின் இருக்குது, ஒரு 4-5 மிஷின் இருக்குது, பணம் எண்ணிய அந்த பேப்பர்லாம் இருக்குது, அந்த அப்படியே விட்டுட்டு சென்ற காட்சிகள்லாம் வீடியோ எடுக்கிறார்கள். ஸோ அந்த ஹோட்டலில் இருக்கிற காட்சிகள் அதையும் வீடியோகிராஃப் செய்கிறாங்க. இது 2வது காட்சி. 3வது, அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வெளியே வந்து ஆட்டோவில் ஒரு புது டிராவல் பேக்கில் ஏறுகிறார்கள். அங்கே இருக்கிற ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் 2 சைடு ஹோட்டலுக்கு 2 பக்கம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அந்த ஆட்டோவில் இவங்க சதீஷும் மற்ற 2 பேர் ஏறுகிறார்கள்.
ஏறி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. இத்தனையும் வீடியோ பதிவாக டாக்குமெண்ட் இருக்குது. இதற்கு பிறகுதான் சொல்கிறார், இதெல்லாம் அன்றைக்கி ராத்திரி எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு இந்த பணம் என்னுடையதல்ல அப்படிங்கிறாங்க. இதற்கு மறுநாள் காலையில் சதீஷ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த முருகன், நயனா நாகேந்திரன் உறவின் மதுரவாயில் முருகனை கூப்பிட்டு பேசுகிறார். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மணிகண்டன் சொன்னார், இங்கெல்லாம் பணம் இருக்குது, அதை வசூல் பண்ணி கொண்டு போய் சதீஷ் கிட்ட கொடுக்கணும், அதுக்கு 2 பேர் நல்ல ஆட்களாக கொடுங்கன்னு சொன்னார், அந்த 2 பேர் நான் தான் அமிச்சேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அதையும் வீடியோ வாக்கு மூலமாக போலீஸார் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இல்லை, இப்போ நயனா நாகேந்திரன் நீண்ட கால அரசியலில் இருக்கிறவர், வேட்பாளர் பண தேவை செலவு அப்படின்லாம் வந்தால் இந்த மாதிரியான சிக்கல் வரும்ன்றது அவருக்கு தெரியும். அவர் பணம் தனது இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹோட்டலில் இருந்தால் நாளைக்கு இந்த வாக்கு மூலம்ன்றது எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அது நயனா நாகேந்திரன் அது என்னன்னு சட்ட ரீதியாக அனுப்புவாருன்னு வச்சுக்கிட்டாலும் இதில் இவ்வளோலாம் தெரிஞ்சு நயனா நாகேந்திரன் இப்படி பண்ணியிருப்பாரா? அதாவது இதுவரை போலீஸார் சொல்கிற தகவலை நான் சொல்கிறேன். இந்த பணம் எல்லாம் அவருக்கு சொந்தமானதுன்றார். இதை விட இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது. இந்த பணத்தை ஒரு பாஜக நிர்வாகி கோவர்தன் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பார்ட் எடுத்து வந்ததாக சதீஷ் வாக்குமூலம் கொடுக்குறார். அந்த இடத்துக்கு போனால் அந்த கோவர்தன் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அலுவலக சிசிடிவி 1 மாதமாக வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே போலீஸு அந்த கவர்னர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 2 அலுவலகங்கள் இருக்கிற வெளியே ரோட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தா அன்று இரவு அந்த பார்சல் எடுத்துக்கொண்டு வருகிற காட்சி இருக்குது. ஸோ இப்படி சுற்றி சுற்றி வீடியோ டாக்குமெண்ட்டாக இருக்கிற அனைத்து ஆவணங்கள் போலீஸ் தரப்பில் இருக்கிறது. ஆனால் நயனா நாகேந்திரன் சொன்னது இந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் நமக்கு பாஜக வட்டாரத்தில் விசாரித்தால் இன்னொரு தகவல் வருகிறது. இந்த 4 கோடி ரூபாய் பணத்தை கட்சி செலவுக்கு அனுப்பியது என்று சொல்லிவிடலாம். வக்கீல் மூலமாக ஒரு ஐடியா கொடுக்கப்படுகிறது நயனா நாகேந்திரன் தரப்புக்கு. அவர் கட்சி அலுவலகத்தில் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி ஒரு தூது விடுவதாக ஒரு தகவல். அந்த தகவல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியோட ஹைகமாண்டு கட்சி பணம் கொடுத்ததாக சொல்லக்கூடாது, ஏனென்றால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக நாம் கட்சி நடத்துகிறோம், நம்ம பணம் செலவு பண்ணுவதில்லை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை என்று. இதுதான் பத்திரிகையில் கட்சி கைவிட்டுருச்சுன்னு சொல்கிறாங்களா? ஆமாம், நேர்மையான முறையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ கட்சி பணம் கொடுத்தது என்றால் நாளைக்கு சிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க வக்கீல் தரப்பில், கட்சி பணம் கொடுத்தது என்றால் இது நீர்த்து போய்விடலாம், நாளைக்கு ஆட்சி பாஜக வரலாம், இந்த கேஸ் ஐடியோ இடியோ எடுக்காது, அந்த நம்பிக்கையில் நயனா நாகேந்திரன் இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கட்சி பணம்னு சொல்லிட்டு தப்பிச்சிருங்க, எதுக்கு சும்மா சும்மா எனக்கு எம் பணலை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே காலப்போக்கில் சதீஷ் நாளைக்கு கோர்ட்டில் நான் சொன்ன சாட்சி பொய் சாட்சி புற சாட்சி ஆகலாம், பல்ட்டி அடிக்கலாம், போலீஸார் மிரட்டி என்ன வாக்குமூலம் வாங்கினார்கள் என்று சொல்லலாம். என்ன சொன்னாலும் இந்த பணம் யாருடையது என்பது கேள்வி அப்படியே நிற்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நயனா நாகேந்திரன் தரப்பு என்ன சொல்கிறாங்க, இதற்காக ஒரு பலதரப்பட்ட நபர்களை அணுகுகிறார்கள். இந்த பணத்தை உங்களுடைய பணம் என்று நீங்கள் வாக்குமூலம் கொடுங்க, அதுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டிடலாம். அதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா இல்லை வேறு நபர்கள்? அது ஏதோ ஒரு தரப்பில் நயனானந்தரோட தரப்பு அலைகிறது. அவங்களோட வக்கீல் தரப்பும் நட்பு வட்டாரங்களும் பாஜக தரப்பும் அலையுது. இந்த விவகாரத்தை குயிக்காக க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இது பஞ்சாயத்து கொண்டு போனால் பரவாயில்ல, இந்த ஜூன் 4ஆம் தேதிக்குள் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது. இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கிட்டும் போனால் இவருக்கு வேறுடைய நெருக்கடி வரும் என்று பயப்படுகிறார். இதுதான் விஷயம். இந்த விவகாரத்தில் யாராவது பணத்தை ஏற்றுக்கொண்டால் முதல்ல 30% பணத்தை நீங்கள் வரியாக செலுத்த வேண்டியிருக்கும். 1.25 கோடி பணம் போயிடும். ஆனால் இந்த 4 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சோர்ஸ் காட்டணும். நீங்கள் இந்த பணத்தை எங்கிருந்து எந்த வங்கியிலிருந்து ட்ராப் செய்தீர்கள், ட்ராப் பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ நாள் சேமித்து வைத்தீர்கள், உங்களுக்கு எந்த வகையில் இதெல்லாம் கணக்கு வழக்கு வைத்திடணும். ஒருவேளை கருப்பு பணம் என்றால் உங்களுக்கு பெனால்ட்டி அதிகம், 4 கோடிக்கு மேலே சிக்கல் வரும். அப்புறம் பொறுப்பேற்றுக் கொள்கிற நபருக்கு அவரோட சொத்து சொகம் அட்டாச்மெண்ட் ஆகும், அவர் நடுரோட்டுக்கு வந்துடுவார். அதனால் எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த விவகாரத்தில் ஒரே வழி கட்சி பணம் என்று சொல்லிவிடுங்கள் அப்படின்னா இது கட்சி ஒத்துக்க மாட்டேன்றதாக தகவல். அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் விஐபி தொகுதிகளுக்கு பாஜக 50 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. பூத்து கமிட்டிக்கு தனி செலவு 19 தொகுதி பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது. இதில் பூத்துக்கு 8.5 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் செலவு தனியாக கொடுத்து விட்டார்கள். இது இல்லாமல் விஐபி ஸ்டார் கேண்டிடேட் தென் சென்னை, நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி இந்த 5 ஸ்டார் கேட்டகரிக்கு 50C கொடுத்ததாக தகவல். இதுவும் கட்சி வட்டாரம் சொல்கிறது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். அதனால் தைரியமாக சொல்லுங்கள், சமாளிச்சுக்கலாம். மத்தியில் பாஜக ஆட்சி வந்தால்
இந்த கேஸ் ஒன்றுலாம் பண்ணிடலாங்க. இதை விட இன்னொருத்தர் சொல்கிறாரு, விசாரிச்சா பாஜகவுடைய முக்கிய விஐபி கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்காக வசூல் செய்திருக்கார். யாரு? கட்சி பணம் 50 கோடி இல்லாமல் தனக்கென செலவு செய்வதற்கு 140 கோடி ரூபாய் ஒரே ஒரு தொகுதியில் தொழிலதிபர்களை அழைத்து 80 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கார். இது 3 தலைமுறைகளாக ஒரு தொழில் செய்கிற ஒரு தொழிலதிபர் தலைமையில் அவரை நியமித்து, நான் போய் வாங்க முடியாது, நான் போய் கேட்க முடியாது, நீங்கள் எனக்காக போய் வசூல் பண்ணுங்க. இது பாஜக விஐபி, ஒரு விஐபி அவர் 80 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தருவதாக தகவல். இது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக கொடுக்கப்பட்ட தொகை 70 கோடி என்கிறார்கள். கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாயை வசூல் செய்து வைத்திருக்கிறார். இந்த பணம் செலவு பண்ணாரா, அட்லீஸ்ட் வேற தொகுதிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரா, வாக்கு வங்கி உயர்த்துவதற்காக இதெல்லாம் செலவு செய்தாரா, ஒன்றும் தெரியாது. நயனாருடைய தரப்பு வெறும் 4 கோடி ரூபாவை வாங்கி அனுப்பி வச்சுட்டு நம்மால் சிக்கிக்கிட்டு தவிக்கிறாரு. 140 கோடி வசூல் பண்ணிட்டு அந்த விஐபி ஹாப்பியாக இருக்காரு. என்ன செய்வது? கட்சி கைவிடுகிறது. இதுதான் தகவல். ஆனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து வருகிற நெருக்கடி நயினாருக்கு சிக்கலாக இருக்கும் என்கிறார்கள். ஏன்னா அத்தனை ஆவணங்கள் டாக்குமெண்ட்டு. இப்போ இவ்வளோ டாக்குமெண்ட்டை மீறி இது என் பணம் இல்லைன்னு சதீஷ் சொல்லணும், இது எங்கள் தலைவருக்காக எடுத்துகிட்டு போகல, என்னுடைய உரிமையாளருக்காக எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லணும். ஆனால் எல்லாமே வீடியோ ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்க. கோர்ட் வீடியோ வாக்குமூலத்தை நான் இப்போ உங்களை அடித்தாங்களா கொண்டாங்களேன்னு அதுக்கு உடனே, ஏன்னா பிடித்த சில மணி நேரங்களில் வீடியோ டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே சென்னையிலேருந்து நெல்லைக்கு எக்ஸ்பிரஸ் கிளம்புது, தாம்பரத்தில் ஒரு 35 நிமிஷத்தில் பிடிக்கிறாங்க, அடுத்த 15 நிமிஷத்தில் வீடியோ எடுக்கிறாங்க. உங்களை 15 நிமிஷத்தில் என்ன துன்புறுத்திருக்க முடியும், என்ன அடித்திருக்க முடியும், எல்லா ரெக்கார்டும் இருக்குது. எடுத்து கொண்டதுலேருந்து போனதுலேருந்து வீடியோ ரெக்கார்ட், உள்ள ஸ்டேஷனில் என்ட்ரி ஆனதுலேருந்து வீடியோ ரெக்கார்ட். ஏன்னா ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஸோ அடித்தாங்க, கொண்டாங்க, மிரட்டினாங்கன்னு சொன்னால் அதுவும் சிக்கல். ஸோ இப்போ என்ன பணம், யார் பணம், இது யாருக்காக போய் யார் சிக்க போகிறார்கள் தெரியல. ரொம்ப பரபரப்பான காட்சிகள் அடுத்த சில நாட்கள் அரங்கேறும் என்று போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள். வீடியோனால விபரீதம் இருக்குது நயினாருக்கு அப்படின்றது. கண்டிப்பாக இப்போ மத்தியில் ஆட்சி பிஜேபி வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லாமக்கலான்னு ஒரு ஆலோசனைகள்லாம் சொன்னாலும் இந்த வழக்குன்றது மாநில போலீஸார் தானே எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜூன் 4ஆம் தேதி ஒருவேளை ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்பாக இந்த விவகாரத்தில் அவருக்கு ஏதாவது நெருக்கடி வந்தால் அது பெருசாக வெடிக்கும். இன்றைக்கி அந்த தொகுதி தேர்தல் கூட வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்படலாம், அந்த தொகுதி மட்டும் நிறுத்தி விடலாம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் இவருக்கு ஒருவேளை இந்த பணம் தமிழ்நாடு முழுவதும் அங்கீங்கிறபடி ஆளுங்கட்சி கொடுத்தது, எதிர்கட்சி கொடுத்தது, அதிமுக திமுக 2 கட்சிகளும் கொடுத்தது. அதில் அதிகமாக கொடுத்தது பாஜக, அதிகமாக கொடுத்தது இவர் தான். இவர் ஒரு நாள் தான் மாட்டிக்கிட்டார். இன்னும் பாஜக அலைன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் கொடுத்ததை பற்றி பேசணும், அதிகமாக ஏசிஎஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க. இதையெல்லாம் மீறி நயினாருக்கு ஏன் இந்த நெருக்கடி, பாஜக தலைமை இதற்கு ஒரு வழி செய்யக்கூடாதா அப்படின்னு அவங்க தரப்பு ஆதங்கப்படுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் பத்திரிகையாளர் வட்டாரத்தில் நயினாரை கைவிட்டு விட்டதாக ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கு. நன்றி. நன்றி.